பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவஜனமே, இந்த வார்த்தைகள் உங்கள் குடும்பங்களுக்கு, உங்கள் வாழ்க்கையில் உங்களை இன்னும் அதிகமாய் தூக்கி நிறுத்தக்கூடியதாய் அது காணப்படும். நம்மை நினைத்திருக்கிற கர்த்தர், எப்பொழுது கர்த்தர் நம்மை நினைத்தார்? வேதம் சொல்லுகிறது, சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 136வது சங்கீதம் 23வது வசனம், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைச்சிட்டாரே, அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ எந்த சூழ்நிலைகளில் கர்த்தர் நம்மை நினைக்கிறார்? நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நீங்கள் நல்லா இருக்கும்போது இல்லைங்க, எல்லா வசதி வாய்ப்போடு உங்ககிட்ட இருக்க சிச்சுவேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை தேடி வரல. ஒன்றுமே இல்லாத இருந்தப்போ யோசித்து பாருங்க. இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற வாகனம், இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கிற வீடு, இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கிற படிப்பு, இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கிறதான வேலை, இன்றைக்கி உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற தொழில், இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஜீவன், இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற சுகம், இதெல்லாம் எப்போ கர்த்தர் கொடுத்தார்னா, இதெல்லாம் என்கிட்ட இல்லாது இருக்கும்போது என்னை நினைத்தது மாத்திரமல்ல, எனக்கு அதை கொடுத்தார். இதில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா சவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். கழுதைக்கு பின்பாக ஓடி தேடி அலைந்து கொண்டு இருந்தான். கழுதையை கூட அவனால் மேய்க்க முடியல, காணாமல் போயிடுச்சு. அந்த கழுதையை தேடி போனவனை கர்த்தர் தேடி இஸ்ரவேல் ஜனத்துக்கு, சமஸ்த இஸ்ரவேலத்துக்கும் அவனை ராஜாவாக கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். அவனால் கழுதையை கூட பார்க்க முடியல, ஆனால் ஜனங்களை மேய்க்கத்தக்க ஒரு மெய்ப்பனாக தேவனாகிய கர்த்தர் சவுலை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். தாவீதினுடைய வாழ்க்கையை யோசிங்க. ஒன்றுமே இல்லை அவங்கிட்ட. உட்கார்ந்திருந்த இடம் எங்கே தெரியுமா? வனாந்தரம். ஆட்டை மேய்த்து கொண்டு இருந்தான். நான் அதை அப்படியே ஒரு பிக்சரைஸ் பண்ணி பார்ப்பேன். அப்பப்போ சுற்றி அப்படியே ஒரு காடை போல இருக்கு. ஆடுகள் அங்கங்க புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல தாவீது என்ன பண்ணியிருப்பான்? ஆட்டோட பேச முடியுமா? அவன் பாட்டுக்கு ஒரு கல்லை எடுத்து போட்டு அந்த கல் மேலே உட்காந்து கர்த்தரை துதிச்சு, கர்த்தரை மகிமைப்படுத்தி, கர்த்தரை ஆராதித்து, அந்த ஆடுகளை உண்மையாக மேய்த்து கரடிக்கும் சிங்கங்களுக்கும் வாய்க்கு தப்புவித்து அங்கேதான் கர்த்தர் பார்க்கிறார். அந்த தாவீதை பெற்றோர்கள் மறந்தார்கள், சகோதரர்கள் மறந்தார்கள், ஊழியக்காரன் கூட மறந்து போனான். நீயோ முகத்தை பார்க்கிறாய், தேவனாகிய கர்த்தராகிய நானோ அவனுடைய இருதயத்தை பார்க்கிறேன். தாழ்வில் நினைத்தருளினார். தாவீதை தாழ்வில் நினைத்தருளினார். அவனை ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அப்போதான் அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, மீகாள் அவனை பார்த்து அவனுடைய மனைவி தூஷிக்கிறா, ராஜா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வானேன்? உடைய வஸ்திரம் விலக நீங்கள் ஆடி பாடிக்கொண்டிருப்பது என்ன? அவன் சொன்னார், நீசரும் அற்பனுமான என்னை கர்த்தர் அன்னைக்கு தேடி வந்தாரே, என்னை நினைத்தருளினாரே, என் தாழ்வில் நோக்கி பார்த்தாரே, அப்படிதான் செய்வேன், அப்படிதான் இருப்பேன் என்று தேவனுடைய நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணினான். ஆமாங்க, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர் இன்னைக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கிறாரா? அவருடைய மேலான கிருபை. இதெல்லாம் செய்திருக்கிறாரா? அவருடைய மேலான கிருபை. ஜீவனை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், பலனை கொடுத்தார், மனைவியை கொடுத்தார், கணவனை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார்,
மருமக்களை கொடுத்தார், பேரப்பிள்ளைகளை கொடுத்தார், வசதிகளை கொடுத்தார், வாய்ப்பை கொடுத்தார், சபையை கொடுத்தார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார், வேலைகளை கொடுத்தார், தொழில்களை கொடுத்தார், படிப்பை கொடுத்தார். எல்லாவற்றிலும் கர்த்தர் கொடுத்து நிறுத்தி இருக்கிறாரே. என் தாழ்வில் என்னை நினைச்சு பார்த்து என்னை ஆசீர்வதிச்சாரே. அவருடைய கிருபை என்னாலும் உள்ளது. அவருடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை ஒவ்வொரு நாளும் துதிக்க மறந்துடாதீங்க. அவருடைய கிருபை என்னாலும் உள்ளது. அவருடைய கிருபை என்னாலும் உள்ளது. கண்களை பிடிச்சு ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நீர் எங்களை நினைத்தருளினதை நாங்கள் எண்ணி பார்க்க, எங்களுடைய தாழ்வில் எங்களை கண்ணோக்கி பார்த்ததை எண்ணி பார்க்க உதவி செய்யும். உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆம் தெய்வ ஜனமே, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தருளின கர்த்தர், அவரை ஒவ்வொரு நாளும் பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய கிருபையை எண்ணிப்பார்கள். அவர் உங்களை நடத்துவார். God bless you. God bless you. God bless you.